அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். ஜோலதர்ஷி அப்படிங்கிற இடத்துல தான் கர்நாடகா எல்லை ஆரம்பம். கர்நாடகா எல்லைக்குள்ளே விரிவாக காலை வச்சு ஹகரிங்கிற இடத்துக்கு வந்தா. அந்த ஹகரியில் தான் அந்த 1978 சாதுர்மாசியம் வியாச பூஜை. இந்த வியாச பூஜை வந்துடுத்துன்னா முன்னாலே பார்த்துருக்கோம். சாதுர்மாசியத்தில் 2 பட்சம், அதாவது 4 பட்சம் 2 மாதத்துக்கு பெரியவா ஒரு இடத்த விட்டு எங்கேயும் போக முடியாது, யாத்திரை பண்ண முடியாது, கம்பல்சரி. அதனால் இந்த ஹகரிங்கிற இடத்துல பெரியவா அந்த 78 வியாச பூஜையை பண்ணினா. அங்கே பாணியம் சிமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய கம்பெனி, அது ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ்லாம் இருந்து அந்த கம்பெனிக்காரெல்லாம் சேர்ந்துன்னு அங்கே உத்தியோகமாக இருக்கிறவா இன்னும் பல பேர். இவளோட பெயரெல்லாம் சொல்லணும்னாலே பெரிய நீண்ட லிஸ்ட்டாக இருக்கும். இப்படி பல பேர் கைங்கரியம் பண்ணியிருக்கா. அந்த பாணியம் சிமெண்ட்டு அதோட கம்பெனி ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸு பக்கத்தில் சின்னதாக ஒரு கோவில். அந்த கோவில் இப்போ நல்லா பெரியவா போய் இருந்ததுக்கப்புறம் அது ரொம்ப மகத்துவமாக எடுத்து ஒரு சிவன் கோவிலாக இருக்குது. அதில் தான் பெரியவா இருந்து வியாச பூஜையை பண்ணினா. அந்த ஹகரி அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் நதி ஓடுறது. அந்த நதிக்கு பேரே ஹகரி நதின்னு தான் பேர். ஹகரி ஹகரி அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஆனால் அது சம்ஸ்கிருத பேர் என்னென்னா அகஹரின்னு பேர். அகம்னா பாபம், ஹரின்னா தொலைக்கிறது, பாபத்தை தொலைக்கிறது. முன்னால் ஒரு நதி பார்த்தோம் பாபாக்னி அப்படின்னு. அதே மாதிரி இதுக்கு பேர் என்னென்ன அகஹரின்னு பேர். அதுதான் மறுவே அகரி அக்ரி அப்படின்னு சொல்கிறோம். அதை இன்னொரு பேர் வேதவதி அப்படின்னு சொல்லுவா. வேதவதி அப்படின்னு அதுக்கு இன்னொரு பேரும் உண்டு. அதில் போய் பெரியவா ஸ்நானம் பண்ணிட்டு, பிரமாதமான நதி அது. அந்த ஹகரி நதி கரையிலே தான் இந்த பாணியம் சிமெண்ட் கம்பெனி இருக்குது, ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ் இருக்குது, அதில் ஒரு சிவன் கோவில் இருக்குது. அதில் இருந்து பெரியவா சாதுர்மாசியத்தை பண்ணி இந்த ஹகரியில் 68 நாள் இருந்தா பெரியவா. முன்னமே சொல்லியிருக்கோம் 2 மாதத்துக்கு குறையாத அந்த இடத்த விட்டு கிளம்ப முடியாது அப்படின்னு. 2 மாதம் இருந்து அதுக்கப்புறம் பல நாட்கள் இருந்து அந்த ஹகரியில் இருந்தால். அந்த ஹகரியில் இருக்கிறதே சாதுர்மாசியத்தில் வித்வத் சதஸ்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னோம். இங்கேருந்து பண்டிதாள்லாம் போவா. பெரியவா எங்கே இருக்காளோ எல்லாரும், அதாவது பிளாப்பணம் இருக்கிற இடத்துல மொக்கிறாப்பில் பெரியவா எங்கே காட்டில் இருந்தாலும் சரி, மேட்டில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, ஜனங்கள்லாம் போயின்றே தான் இருந்தால். போய் தரிசனம் பண்ணுறது பெரியவாளை விடையன் தொடைன் அப்படின்னு தான் போய் தரிசனம் பண்ணியிருந்தா. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமோ. அதுவும் ஸ்திரீகள்லாம் வரத்துக்கு போகிறதுக்கெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கும். ஆனால் அதுக்காக யாரும் அசந்தாளால் இல்லை, துரத்தின்றே தான் போனான். எப்படி ராமர் பின்னாலே ஜனங்கள்லாம் போச்சோ அதை போல தான் இங்கேயும் நடந்தது. இந்த ஹகரியில் இருக்கிறதே சாதுர்மாசியத்தில் வித்வத் சதஸ் நடக்கிறது, வாக்கியார்த்த சதஸ்லாம் நடக்கும். அதாவது வாக்கியார்த்த சதஸ் அப்படின்னா சாஸ்திரங்களில் உள்ள விஷயங்கள்லாம் எடுத்துட்டு அதை அலசி ஆராயிறது. அது ஒரு பெரிய பட்டிமண்டபம் அப்படின்னு புரியிறாப்புல சொன்னால் பட்டிமண்டபம் அப்படின்னு டிபேட்னு சொல்லாமல் என்னமோ தெரியல. அந்த வாக்கியார்த்த சதஸ் இருக்கும். அதில் ருச்சி உள்ளவாளுக்கு பார்த்தோன்னா கவனிச்சோன்னா ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சில பேருக்கு அந்த சமஸ்கிருதம் ஒரு இப்போ தெரியல, நமக்கு பாஷா ஜானம் இல்லை அப்படின்னாக்க ஏதோ சண்டை போட்டுக்கிறாப்புல இருக்கும். விளையாட்டாக சொல்கிற வழக்கம் உண்டு. இந்த வாக்கியார்த்த சதஸ்னா என்னென்ன, சமஸ்கிருதத்தில் சண்டை போட்டுனா வாக்கியார்த்த சதஸ் அப்படின்னு பேர் அப்படின்னு ஒரு பரியாசத்துக்கு சொல்கிற வழக்கம். அப்படி இந்த வாக்கியார்த்த சதஸ்லாம் தினம் நடந்துட்டுருக்கு. பெரியவாளும் எல்லாத்துலேயும் உட்காந்துன்னு கலந்துப்பா. அப்படி ஒரு நாளைக்கு உட்காந்துருக்கிறது முன்னால் ஒருத்தர் தரிசனத்துக்கு வந்தவாள்லாம் கேட்டுருப்பா. புரியறதோ புரியலையோ கேட்கணும் அப்படிங்கிறது பெரியவாளோட ஆசை. அப்படி ஒருத்தர் உட்காண்டிருக்கார். பெரிய தாடியெல்லாம் வச்சுன்னு உட்காண்டார். வித்வான்கள்லாம் எந்த வாக்கியத்தை பெரியவாளே சில சமயத்தில் இதுலேருந்து சொல்லு, இதில் இந்த வாக்கியத்தை சொல்லு, இதுக்கு அர்த்தம் சொல்லு, அதுக்கு ஏதாவது சொல்ல வழக்கம் உண்டு. அப்படி இன்னைக்கு என்ன சொல்ல போகிறாளோ பெரிய உத்தரம் பண்ணுறாலும் காத்து நிற்கிறது. பெரியவா என்ன பண்ணா அப்படி பார்த்துட்டு எய்த்தாப்பில் உட்காந்துருக்காரு. அந்த தாடி அவரை கூப்பிட்டு அவரை சொல்ல ஏதானு இன்னைக்கு அப்படின்னா. கூட இருக்கிறவாள்லாம் பார்த்தா அவர் ஏதோ வந்திருக்கு, ஒரு சாதாரணமாக இருக்கிறாப்புல இருக்குது, அவர் பெரிய வித்வான் போல இருக்கு, என்ன பெரியவாளுக்கு தெரியுமே யார் என்னென்ன அப்படின்னு கூப்பிட்டு சொல்கிற வழக்கம் அப்படின்னு அவரை கூப்பிட்டு நீங்கள் வாக்கியார்த்த சதஸ் சொல்லணும். அவர் வெக்குச்சு போய் நின்று வாக்கியார்த்த சதஸா அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியாது அப்படின்னு. கூட இருக்க சொன்னால் இது மாதிரி ஒரு வார்த்தையை எடுத்துக்க வேண்டிய சாஸ்திரங்கள்லேருந்து ஒரு வார்த்தையை எடுத்து அதுக்கு பூர்வபட்சம் சித்தாந்தம் அப்படின்லாம் சொல்லி அதை பற்றி விவரித்து சொல்லணும் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணணும் அப்படின்னு. அவர் எனக்கு அதெல்லாம் பழக்கம் கிடையாதுன்னு அப்படிலாம் ஒன்றும் பெரிய படித்தவன் இல்லை அப்படின்லாம் சொன்னால் பெரியவா இல்லை நீ சொல்லு அப்படின்னா.
பெரியவாளானா கம்பல் பண்ணுற, அவரானா மிரள்ற, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே பெரியவா கிட்ட நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் ஏதோ அம்பாளை பூஜை பண்ணியிருக்கேன். பின்ன என்ன அம்பாளை உபாசனத்துக்கு பூஜை பண்ணிட்டு இருக்க, அப்புறம் உனக்கு தெரியாத என்ன இருக்கும், ஏதானு சொல்லு அப்படிங்கிற. எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் அம்பாள்லையும் ஏதோ லலிதா சஹஸ்ரநாமம் தான் சொல்லுவேன் அப்படின்னு. எனக்கு அதுதான் தெரியணும். சரி, லலிதா சஹஸ்ரநாமத்துலேருந்து வாக்கியார்த்தம் ஏதானு சொல்லேன் அப்படின்னு. ஏதான ஒரு நாமாவை எடுத்துக்கோ, வாக்கியார்த்தம் சொல்லும் அப்படின்னு. அவர் பார்த்தார், இது என்ன சோதனையாக இருக்குது, நாம் பட்டுக்கு ஏதோ பெரியவா தரிசனத்துக்கு வரலாம், ஏதோ வாழலாம், வித்வான்கள்லாம் பேசிட்டு இருக்காளே, இந்த சமயத்தில் பெரியவாளை நம்ம என்ன ஆனந்தமாக தரிசனம் எல்லாமே நினச்சின்னு உட்காண்டா பெரியவா நம்மளையே கூப்பிட்டு இத்த பண்ணுன்னு சொல்கிறாளே, அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கூட இந்த வித்வான்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆச்சரியமாயிடுது. ஏதானும் பிரம்மசூத்திரத்தில் ஏதானும் பகவத்கீதையில் இது மாதிரி ஏதானும் எடுத்து சொல்ல போகிறாளக்கும் அப்படின்னா பெரியவா லலிதா சஹஸ்ரநாமத்திலேருந்து வேதாந்தத்துக்கு, இந்த வாக்கியார்த்தத்தில் இனிமேல் வேதாந்த விசாரம் தான், என்ன வேதாந்தத்தை சொல்ல போகிறார் அப்படின்னா முழிக்கிறார். எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் பெரியவாளோ விடன்னு சொல்கிறா, இதில் என்னமோ ரகசியமாக இருக்க போகிறது அப்படின்னு அவளுக்கு தெரியும். அவர்கிட்ட சொன்னால் ஏதானும் எந்த நாமா எடுத்துன்னு சொல்லுது, 1000 நாமாவில் உடனே ஏதோ ஒருமே நந்தி வித்யா நடேஸ்வரி அப்படி சொல்லு அப்படின்னு எடுத்து கொடுக்குறா பெரியவா. உடனே அந்த நாமா வரிசையாக சொல்லிட்டு நந்தி வித்யா நடேஸ்வரி, அதில் என்னென்னா மித்யா ஜெகதிஷ்டானா அப்படின்னு ஒரு நாமா. இந்த நாமா வந்தோடனே இதுக்கு சொல்ல வியாக்கியானம் பண்ணேன் அப்படின்னு. இப்படிதான் பெரியவா எடுத்து கொடுத்து ஆரம்பிச்சா. அந்த தாடி வச்சுன்னு வந்த அவர் சொல்ல ஆரம்பிச்சார். எப்படி சொன்னார் அப்படின்னர், பொழிஞ்சு தள்ளினர் வேதாந்தத்தை, பொழிஞ்சு தள்ளினர். மித்யா ஜெகத் அதிஷ்டானா அப்படின்னா, அந்த மித்யா அப்படின்னா வேதாந்தத்தில் அத்வைதத்தில் இந்த உலகத்தை என்ன சொல்றது, மித்யா அப்படின்னு மாயத் தோற்றம் அப்படின்னு சொல்றது. இந்த மாயத் தோற்றமான இந்த உலகமே ஒரு மாயத் தோற்றம் தான். இந்த மாயத் தோற்றம் தெரியணும்னா கூட அதுக்கு ஒரு அதிஷ்டானம் இருக்கணும் இல்லையோ. அதாவது வேதாந்தத்தில் சொல்லுவா, திருப்பி என்ன அப்படின்னா, ஒரு கயிறு இப்படி இருக்கு, நெளிஞ்சு கிடக்கு, அதை பார்த்தோன்னா ஒருத்தருக்கு பாம்பு மாதிரி இருக்கு. ஏன்னா நெளிஞ்சிருந்தாலே பாம்பு அப்படிங்கிறதுனால இருக்கு. மிரண்டு போயிடுறார், பாம்புன்னு நினைச்சுன்னு இவர் மிரண்டு போறார். அதுக்கப்புறம் தான் வெளிச்சத்தை அடிச்சு பார்த்தா இது பாம்பு இல்லை கயிறு அப்படின்னு தெளிஞ்சோடனே இவருக்கு இந்த பயம் விட்டு போயிடுறது. இது வேதாந்தத்தில் எப்படி, இதை ரொம்ப விவரமாக வியாக்கியானம் பண்ணுவா, நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ என்ன ஆச்சுன்னர், இந்த பாம்புன்னு தெரிஞ்சது எது மேலே, ஒரு கயத்து மேலே. என்னமோ ஒன்று இருந்திருக்கு, அங்கே ஒரு கயிறு இருந்திருக்கு, அதை பார்த்துட்டு பாம்புன்னு நாமளாவே தப்பாக புரிஞ்சுட்டோம். தப்பாக தானே புரிஞ்சுட்டோம், அது நிஜமாவே பாம்பு இல்லை, பாம்பு மாதிரி தான் புரிஞ்சுட்டோம். ஆனால் கூட நாம் தப்பாக புரிஞ்சுட்டா கூட என்ன ஆயிடுத்துனர், நிஜமாவே பாம்பை பார்த்தா என்னென்னலாம் உணர்ச்சி நமக்கு ஏற்படுமோ அதுக்கு உண்டான பயம் ஏற்பட்டது, உடம்பு வேர்வித்தது, கைகால் நடுங்கித்து, இத்தனையும் உபாதையும் நாம் பட்டிருக்கோம், அதுக்கு இம்பேக்ட் இருந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா அது பாம்பு இல்லை அப்படின்னோடனே எல்லாம் போயிடுது. அதை போல தான் இந்த உலகத்தை நாம் சத்தியம்னு நினச்சின்னு நிஜம்னு நினச்சின்னு இதுதான் சாஸ்வதம் நினச்சின்னு நாம் எத்தனையோ பிளான் பண்ணுறோம். இதில் எவ்வளோ நமக்கு ராகத்வேஷங்கள் காமக்ரோதங்கள் இத்தனை இம்பேக்டும் இதில் இருக்குது. ஆனால் இது அத்தனையும் வெறும் தோற்றம் அப்படிங்கிறது ஒரு ஞானம் தெளிஞ்சப்புறம் வந்துடுத்துனால் அப்போ இந்த உலகம் பாட்டுக்கு ஒன்றும் இல்லாத நமக்கு இருக்குது. அதைத்தான் மித்தேன்னு வேறு. இந்த மித்தியான மாயத்தோற்றம் தெரியறதுக்கும் ஒரு அதிஷ்டானம் இது. என்ன, ஒரு கயிறுன்னு ஒன்று வந்து அது மேலே தான் பாம்புன்னு ஒன்று தெரிஞ்சுது. அது தெரிஞ்சு அப்போ பாம்பு வேற இல்லை கயிறு வேற இல்லை, ரெண்டும் ஒன்றாவே தான் இருந்திருக்கு. பார்க்குறவரோட பார்வையில் தான் அது வித்தியாசப்பட்டிருக்கு. அந்த பார்க்குறவோட பார்வைக்கு ரெண்டும் அவருக்கே தான் தெரிஞ்சிருக்கு. எப்போன்னர், வெளிச்சம் அறகுறையாக இருக்கிறதே பாம்பாக தெரிஞ்சுது, வெளிச்சம் நன்னா தெரிஞ்சோன்னா கயிறாக தெளிஞ்சு கொடுத்து. அதை போல தான் நாமளும் இந்த உலகத்தை நிஜம்னு நினச்சிட்டு இருக்கோம். அஜ்ஞானம்ங்கிற இருட்டில் இருக்கிறதே நமக்கு ஞானம் வந்து தெளிஞ்சு கொடுத்துனா இது இல்லை அப்படின்னு தெரிஞ்சிடும். இதான் மித்யா ஜெகததிஷ்டானா அப்படின்னு இதுக்கு வியாக்கியானம். இந்த மித்தியான இந்த உலகத்துக்கு ஒரு அதிஷ்டானம், ஒரு பாம்புன்னு தெரியறதுக்கு ஒரு கயிறு ஒரு அதிஷ்டானம். இந்த கயத்து மேலே பாம்பு தெரிஞ்சாப்புல அந்த பிரம்மங்கிற அதிஷ்டானத்து மேலே இந்த மாயேங்கிற தோற்றத்தினால இந்த உலகம் பிரபஞ்சம் முதலான எல்லாமே தெரியறது அப்படின்னு வேதாந்த ரீதியாக அதை சொல்லப்படுது. அதைத்தான் மித்யா ஜெகததிஷ்டானா அப்படின்னு இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தில், அதாவது அம்பாள் தான் பரபிரம்மஸ்வரூபி, இந்த அவளே தான் மகாமாயா இருக்கா. முதல்லயே நாம் திருப்பி சொல்லிட்டு இருக்கோம், சிவன் வேற இல்லை விஷ்ணு வேற இல்லை அப்படின்னு. விஷ்ணுனாலே மாயை அப்படிங்கிறது தெரியும், சிவன்னாலே
ஞானம் அப்படிங்கிறது தெரியும். அதனால தான் அது வெள்ளை வெளியேன்னு இருக்குது, இது கண்ணங்கரேன்னு இருக்குது, இப்படிலாம் வேதாந்த ரீதியாக அதுக்கு பல விதமான வியாக்கியானம்லாம் இருக்குது. இது ரெண்டும் ஒன்று அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையோ. அதனால் அந்த சுத்த ஞானஸ்வரூபமாக இருக்கிற அந்த பரபிரம்மத்து மேலே மித்தேங்கிற மாயேங்கிற தோற்றத்தினால ஜெகன்லாம் தெரியுது அப்படின்லாம் சொல்கிறோம். சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்லாம் சொல்கிறோம். இப்படிலாம் அவர் வியாக்கியானம் பண்ணினார். அப்படி இருக்கிற பரபிரம்மஸ்வரூபிணி பராசக்தி அப்படின்னு சொல்கிறது தான் இந்த நாமாவோட தாத்பரியம்னு சொன்னார். எல்லாரும் அப்படியே அசந்து போயிட்டா. இப்படி ஒரு நாமாக்கு இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தில் இப்படி ஒரு வேதாந்தம் இருக்கான்னு. அப்படி ஒரு அதிசயம் நடந்தான் இந்த ஹகிரியில். இன்னும் இது மாதிரி பல நிகழ்ச்சிகள் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம்.